இந்த சமூகத்துக்கு தம்பி சொன்னார் சஞ்சய் காந்தி, பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட அப்படின்னாரு. அதை நீங்க தவிர்த்துக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே வார்த்தையில் ஐயா சொல்லிட்டாரு, இங்க வன்னியர் கட்சினா அங்க முதலையர் கட்சி அப்படி சொல்லியே நீ விளம்பரம் பண்ணிட்டாரு. உன்னால கட்சி அமைச்சு இப்ப நீ வர முடியாதீங்க, இன்னும் 100 ஆண்டு ஆகும். அதனால என் கட்சி அங்க எழுதி கொடுத்து நான் உன்ட்ட எடுத்துட்டு போய் இது முத்திரையர் கட்சிடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. அதை நான் யார்ட்டையும் சொல்றதில்ல. நம்மகிட்ட சொன்னா நம்மளை ஆள் சேர்க்கிறாருமா, உங்களுக்கு வர வேண்டாங்க. இருந்தாலும் அவர் சொன்ன கருத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். யார் வந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியில இடம் இருக்கு, அதெல்லாம் மறுக்க மாட்டாங்க. அங்க உங்களை மரியாதை இல்லாம நடத்தவும் மாட்டாங்க. நாங்க நேர்ந்து தான் கட்சிக்கு போனோம். ஆனா பாத்தீங்களா, முந்தானது சீர்காழி இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு, அன்புமணி ராமதாஸுக்கு முன்னாடி நான் போய் உட்காந்துருக்கேன். நீ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன் தலையெழுத்து இவனுக்கு கோமணம் துவச்சு கொடுக்கறதா உனக்கு வேலை. அதே பார்த்துக்கிட்டு அதை பத்தி எனக்கு இல்லை. நான் போயிட்டேன், நான் தாண்டி போயிட்டேன். திரும்பி உங்களையும் கூட்டு போகணும்னு வந்திருக்கோம். அதனால உங்க விருப்பம் அது. ரொம்ப பேசினா நான் பாட்டாளி கட்சிக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொல்லுவீங்க. அது மாதிரி மருத்துவர் இந்த ஜாதிக்கார என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இவன்லாம் ஒன்றும் பண்ணல. அந்த வைகோன்னு ஒரு கருப்பு துண்டுக்காரன் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் பாருங்க, அவன் கீழ்பாக்கம் மெண்டல் ஆபீஸ்ல இருந்து அனுப்பி விட்டானுவான். திருப்பி இதுல கொண்டா சேர்த்து இலங்கை 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 இலங்கைங்கிறான். இங்க இருக்கிறவங்க மனுஷனா தெரியலையா மயிரான்? இலங்கையெல்லாம் போய் கொடுங்காரா, அவர் இங்கெல்லாம் எதையும் கொடுங்க ஆரோக்கியம் விட்டாரான். அவன் என்ன பண்றான், ஆவணங்கை கட்டியில போய் 2002 கொடியேற்றான். மணமடைக்கு சந்திரசேகரன் ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஆவணங்கை கட்டியில முத்திரையர் இருக்கிற இடத்துல போய் கொடியேற்றி விட்டான். அந்த மாதிரி ஒரு ஊர்ல கொடியேற்றி விட்டு இந்த கம்யூனிட்டி 2 கிலோ விராமங்க திங்க போயிட்டான். அவன் எங்க கிளம்பி கெஸ்ட் ஹவுஸுக்கு அங்க இருந்த மாட்டு ஜாதிகாரன் கூட முத்திரையரை போட்டு அடிச்சு புதுக்கோட்டில் இருந்த வாழை மரத்துல வெட்டி சாச்சு விட்டானுவோம். ஒரு பய மூச்சு விடலங்க, ஒரு பய மூச்சு விடல. பளிச்சுன்னு பார்த்தாரு மருத்துவர் ஐயா. இறங்கினாரு. வண்டி இல்லைன்னு சரவணதேவாவை கூப்பிட்டு புல்லட் இருக்காடான்னாரு. இருக்குன்னு ஏறி புல்லட்லயே போய் அந்த வாழை மரத்தெல்லாம் பார்த்துட்டு புதுக்கோட்டையில பத்திரிகையாளர் கூட்டத்தை கூட்டி இதுக்கு உடனடியாக தீர்வு காணலாம், திண்டிவனத்தை தாண்டி ஒரு வண்டி வராதுங்கிறத உறுதியா சொல்லிக்கிறேன், வளையனும் வன்னியனும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு எரிஞ்சு போயிட்டாரு. மறுநாள் காலையிலேயே வீட்டுக்கு யாராருக்கு எவ்வளவு நிதி இந்தாங்கட்டான். ஏன் பயம்? பாமகன்னா அடுத்த பக்கம் பயம். பாமக அப்படி திருப்பணம்னா பயம். நிறுத்தம்ட்டோம். நாங்க போயிட்டோம். அதனால நிறுத்தலாம் மாட்டோம். அது யார் பேசுறா, எதுக்கு பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, பொண்ணா பேசுறாங்க, நாஞ்சில் சம்மதி பேசுறோட நாங்க பேசுறோம். அவன் ஒரு அரசியல் புரோக்கர், அவன் கண்டமணிக்கு பேசுறான். அன்றைக்கு அணைக்கரையில் பேசி பாமக ஒரு சின்னோடு பையன் சீட் எழுதி கொடுத்தான். இதோட நிறுத்தலைன்னா இங்கே தான் உனக்கு இறுதி சமாஜனம். இத்தோடு கூட்டத்தை முடித்துக் கொள்கிறேன், எனக்கு வைத்த கணக்கு ஓடி விட்டான். அவெல்லாம் பேசும்போது